கணவருக்கு தீங்கு வரும். கண்ணகி கால் சிலம்பு கழட்டினா உன் கணவருக்கு கஷ்டம் வரும். ஓ, கணவருக்கு கஷ்டம் வரும். பத்திரி பாத சிலம்பு கழட்டினா உன் பத்தாவுக்கு இறந்தல் வரும். வரும். ஆமா, நீ கழட்ட வேண்டாம்னு சொன்னதுமே மழைக்கால சிலம்பு விட்டுட்டு இடது கால இருக்கக்கூடிய சிலம்பு கழட்டி அவர் கையிலே கொடுத்தேன். அப்படி கையில கொடுத்ததுமே சரி நான் மதுரை போய் நான் வித்து விளமாறி அந்த வேசியோட கடனை அடைச்சிட்டு வரேன் அப்படின்னு என் கணவராகப்பட்டவர் உரைத்தான். கணவராகப்பட்டவர் உரைக்கும் பொழுது, ஏன்னா ஏற்கனவே நான் படுகாலத்துல பட்டவன். ஏற்கனவே படுகாலத்துல மாலைங்க அழுத்துமா வீதியில நின்னவன். மாலைங்க அழுத்துமா வீதியில நின்னவன். அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா பழைய ஆசைக்கு அவளே மாதகியே சதமனை போய் இருந்துட்டா. பணங்காசு பார்த்தா பழையாசிக்கு மஞ்சள் குளிக்கிறது போல திரும்பி மாதகியே சதமனு வாழ்ந்துட்டு என்ன செய்ய முடியும்? ஆவாது. அப்படி என்று நீ போவதா இருந்தா நானும் கூட வரேன்னு சொன்னேன். ஓ, போவதா இருந்தா நானும் கூட வரேன்னு சொன்னீங்க. சரி சரி. அப்பொழுது வேண்டாம் அம்மா, மனைவி அழைத்து இப்படி மதுரை நகரத்துக்கு சிலம்பு வைக்க வந்திருக்கிறாரு சொல்லி எள்ளி நிற்பாங்க, கேவலம் பேசுவாங்க, வேண்டாம்னு சொன்னாரு. நீங்க எத்தனை தான் சொன்னாலுமே உன்னோட நான் வருவேங்க அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது சொன்ன வார்த்தைக்கு நான் மதுரை நகருக்கு அழைத்து சென்றார். அழைத்து செல்லும் பொழுது இப்படி காரியமாக கானகத்தில் போனோம். கானகத்தில் போகும் பொழுது வண்டூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வையக்கார சிட்டாரசி, ஆண்டு வரக்கூடிய வையக்கார சிட்டாரசி சோர்ந்து வருவருக்கு சோறு ஊத்தாச்சி அம்மா, கலைத்து வருவருக்கு கஞ்சு ஊத்தாச்சி அம்மா. அந்த ஆட்சியமாகப்பட்ட ஆடு மாடு மேய்ச்சி இப்படி பால் கறந்து வித்து வியாபாரம் செய்யறது வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது இப்படி கானகத்துல ஆடு மாடு மேய்ச்சிட்டு வரவு பொறுக்கிட்டு இருந்தா ஆசிமா. அம்மானு ஓம சொல்லுக்கு அம்மானதை என் கணவர் அழைத்தார். அம்மானு அழைத்ததுமே மகனேன்னு வாரி கிளவினா, அத்தைன்னு அழைத்ததுமே என் மருமகளே என்று சொன்னார். அம்மா, ஆசிமாவோட அரண்மனையிலே என் கணவர் ஆகப்பட்டவர் அடைக்கலமா வைத்து விட்டு மதுரை நகருக்கு போய் 3 நாள் 6 பொழுது ஆகிறது. 3 நாள் 6 பொழுது ஆகிறது. அதனால போன கணவர் இன்னுமே வர காணோம். என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்றுமே புரியவில்லை. இப்படி நித்திரையா படுத்து இருக்கும் பொழுதுன்னு பொல்லாத சொப்பனம் எல்லாம் கண்டு இருக்கிறேன். பொல்லாத சொப்பனம் கண்டு இருக்கிறேன். அந்த சொப்பனம் எல்லாம் ஆசியமாகட்டும் அத்தை மாமியிடம் சொல்ல வேண்டும். நான் அழைத்தேன் என்று வண்டூர் பட்டணத்தை தாண்டி வரக்கூடிய வையக்கார சிட்டரசியை அழைத்து வா. இவதமாகத்தானே ஆட்சி